சிவனா? யார் இந்த சிவன்? சிவன் என்றால் எதுவுமற்றவர். எதுவுமற்றவர்தான் சிவமாவார். எங்கு சக்தி உள்ளதோ அங்கு சிவன் உள்ளார். சக்தி என்பதில்லாமல் சிவன் சவமாவார். தாங்கள் கூறுவதை கேட்டால் என் கேள்விகளுக்கான பதில் கிடைத்து விடுமா? எனக்கு சிவனை பற்றி மேலும் கூறுங்கள். நான் இப்பொழுதே சென்று பேச்சுவார்த்தையை தடுக்க வேண்டும். இல்லை தாயே, நீங்கள் பொறுங்கள். பல சங்கடங்களுக்கும் பல முயற்சிகளுக்கும் பிறகு தாயார் தான் யார் என்பதை உணரத் தொடங்கியுள்ளார். நாம் இந்த பயணத்தில் எந்த விதத்திலாவது தடையை ஏற்படுத்தினால் நம்முடைய பயணம் தோல்வி அடைந்துவிடும் தாயே. ஆம் தாயே, நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏதேனும் தவறு நடந்துவிட்டால் நானும் கணேசனும் சென்று நேரடியாக குமரியிடம் எல்லா விஷயத்தையும் கூறிவிடுகிறோம். கேள், சிவனை பற்றி நீ என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? அனைத்தும், ஆதி முதல் அந்தம் வரை சிவனை பற்றிய அனைத்தையும் அறிய நான் விரும்புகிறேன். கேள், சிவன்தான் ஆதி, சிவனே ஆரம்பம். சிவன்தான் இந்த பிரபஞ்சம். பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு இடத்திலும் சிவன் உள்ளான். குரோதமும் சிவனாவான். மன்னிப்பும் சிவன்தான். அனைவருக்கும் உணவளிப்பவர் சிவன். உணவே அருந்தாதவர் சிவன். பிரபஞ்சத்தில் அனைவரும் அவரை தேவாதி தேவர், மகாதேவர் என்றே அழைப்பார்கள். தேவாதி தேவர் எப்படி இருப்பார்? அவர் வடிவம் என்ன? அவரின் கைகளில் உடுக்கையும் திரிசூலமும், தலையில் சந்திரன், கழுத்தில் பாம்பினை அணிந்திருப்பார். ஜடையிலோ கங்கை நதியை கொண்டிருப்பார். அவ்வளவுதானா? சிவனை பற்றி அறிந்து கொள்ள இவ்வளவுதான் இருக்கிறதா? இல்லை. மகாதேவரை முழுமையாக அறிந்து கொள்ள நீ உன்னை முதலில் அறிந்து கொண்டாக வேண்டும். உன்னை நீ முழுமையாக அறிந்து கொண்டு விட்டால் உனக்குள் சிவன் என்பவன் கிடைத்து விடுவான். இப்பொழுது கூறு, கடவுளை பற்றி உன் மனதில் என்ன எண்ணுகிறாய்? இப்பொழுது என் மனதில் பக்தியுடன் இணைந்து காதல் எண்ணமும் முழுமை பெற்றுள்ளது. எந்த சிவனை பற்றி தாங்கள் இப்பொழுது கூறினீர்களோ அவருடன் என்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தாங்கள் செல்கிறீர்களா? தாங்கள் இங்கு வசிக்கிறவர் என்றல்லவா நான் நினைத்தேன். எனது பயணம் இங்கு முடிவடைந்து விட்டதாக தோன்றுகிறது. அப்படியென்றால் நான்? உன்னுடைய பயணம் இப்பொழுது தொடங்கிவிட்டது. மகாதேவா, இனி நான் உங்களுடன் தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் தங்களுடன் இணைந்தால்தான் என் சுயத்தை அறிந்து கொள்ள முடியும். கவலைப்படாதீர்கள் தாயே, எங்களிடம் இப்பிரச்சனைக்கான தீர்வும் உள்ளது. எப்படியேனும் நானும் தமையனும் தாயாரை சந்திப்பதற்காக ஆவலாக உள்ளோம். அதனால் நாங்கள் தாயாரிடம் வேறு வடிவத்தில் நாங்கள் சந்திப்போம். நாங்கள் அங்கு சென்று அவருடைய நோக்கம் மகாதேவரை அடைவதல்ல, வேறு ஒன்று ஆகும் என்று நாங்கள் அதை எடுத்துரைப்போம். இல்லை கணேசா, சிவன் மற்றும் சக்தியின் இந்த சந்திப்புக்கு பிறகு நீ உனது திட்டத்திலிருந்து விலகி இருப்பதே சிறந்ததாகும்.
ஏனென்றால் இதில் நீ தலையிட்டால் ஏதேனும் அசம்பாவிதம் நேர்ந்துவிட்டால்? சக்தி பீடத்தின் தீர்த்த யாத்திரையில் இதுவரை நான் மற்றும் தமையன் எத்தனையோ சங்கடங்களையும் சவால்களையும் நாங்கள் எதிர்கொண்டுதான் இங்கு வரை வந்துள்ளோம். தாங்கள் கவலைப்படாதீர்கள் தாயே, நாங்கள் இப்பிரச்சனைக்கான பரிகாரத்தை நாங்கள் கண்டடைந்து விடுவோம். மகாதேவா, தாங்கள் தாயாரை சந்தித்தீர்களா? என்னால் கைலாயத்திற்கே மிக புனிதமான நாள் மகாதேவா. இன்று எத்தனையோ காலங்களுக்கு பிறகு தாங்கள் தாயாரை சந்தித்துள்ளீர்கள். அப்படியென்றால் இத்துடன் கார்த்திகேயன் மற்றும் கணேசனின் பயணமும் முழுமையடைய போகிறதா பிரபு? இல்லை நந்தி, கணேசனுக்கும் கார்த்திகேயனுக்கும் இதைவிட பெரிய சவால் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது நந்தி. யார் நீங்கள்? நான் முருகன். இது என்னுடைய தம்பி கணேசன். நாங்கள் பசியோடு இருக்கும் சிறுவர்கள். தாங்கள்தானே தினமும் ஆலயத்திற்கு வெளியே பசித்த பாலகர்களுக்கு உணவளிப்பது? எங்களுக்கும் சற்று உணவளிப்பீர்களா? நிச்சயமாக. அதற்கான ஏற்பாடுகளை தான் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் இங்கேயே காத்துக் கொண்டிருங்கள். நான் விரைவாக உணவு எடுத்து வருகிறேன். ஆஹா. தேவி, நான் தங்களின் இந்த செயலுக்கு நன்றி கூறுகிறேன். தாங்கள் தினமும் ஆலயத்திற்கு அருகில் செல்கிறீர்கள், ஆனால் ஆலயத்திற்குள் நுழைவதில்லையா? அப்படியெல்லாம் இல்லை. இன்று நான் நுழைந்தேன். கேள்வியுற்றோம். ஆனால் கோவிலுக்குள் நுழைவதால் மட்டும் நாத்திகர் ஆத்திகர் ஆகிவிட முடியாது. ஆம், ஆனால் இன்று நுழைந்ததற்கு பிறகு என் மனதில் பக்தி பெருக்கெடுத்துள்ளது. ஜெகநாதர் மகாதேவரின் மீதான பக்தி. உண்மையில் இன்று எனக்கு நான் தேடிக்கொண்டிருக்கும் வழியானது மகாதேவரை நோக்கி அழைத்து செல்வதை உணர்ந்தேன். என்னுடைய விதியே அவருடன் இருப்பதுதான். ஆனால் இது பக்தி அல்ல, காதல் அல்லவா? தாங்கள் உண்மையில் தங்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். நான் இளம் பெண் அல்லவா, அதனால் கூட இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை என்னும் அனுபவம் அனைத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. உண்மையில் எனக்கு அறிவுரை கூறும் அளவிற்கு உனக்கு ஒன்றும் வயதாகிவிடவில்லை. ஆமாம் ஆமாம். உண்மையில் என்னுடைய தம்பி வயதில் சிறியவன்தான். ஆனால் அறிவில் தேவர்களை விட இவன் சிறந்தவன். சிறிது நேரம் கேட்டால் தாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். ஆனால் என்னை கேட்டால் தாங்கள் மகாதேவரின் மீதான அந்த பக்தியை காதல் என்று தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் தவறாக எண்ணவில்லை முருகா. பக்தியை கடந்த நிலைதான் காதல். நானும் அதை உணர்ந்து கொண்டேன். நான் சபதமும் எடுத்துக்கொண்டேன். சாட்சாத் மகாதேவரை தான் நான் மணந்து கொள்வேன். கன்னிகுமாரியாக நான் பிறந்தால்தான் இந்த